ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 96ஆம் சங்கீதம். அதில் 2வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பிரியமானவர்களே, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. சென்ற வாரம் முழுவதும் சங்கீதம் 96 சங்கீதம் 100 ஆண்டவருடைய ஆராதனையின் பல பகுதிகளை நம்ம ஆழமாய் தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார், பேசினார், அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொன்னீர்கள். இன்றைக்கு ஆராதனையை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை துதித்து அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்ம ஆராதிக்கிறோமோ, மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோமோ, அதற்கு இணையாய் நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு வொர்ஷிப் பண்றோமோ அந்த அளவுக்கு எவாஞ்சலைஸ் பண்ணணும். இது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. ஆண்டவர் தெளிவாய் இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். 2 விதங்களிலே சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கலாம். அநேகர் நினைக்கிறாங்க முழு நேர ஊழியக்காரர்கள், சுவிசேஷகர்கள், மிஷினரிகள், பாஸ்டர்கள், இவர்கள் தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், அவர்கள் தான் முழு நேரமாய் இருக்கிறாங்க, ஆகவே நாளுக்கு நாள் அவர்கள் தினமும் அவர்கள் இந்த ஊழியத்தை செய்யணும் என்று இன்றைக்கு சபையார் அப்படி நினைக்கிறாங்க. அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் போய் ஆராதிக்கிறதோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அவ்வளவு போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் அப்படி சொல்லலை. எந்த அளவுக்கு நாம் அவரை ஆராதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நாளுக்கு நாள் அறிவிக்கணும். எப்படி அறிவிப்பது? ஆண்டவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அனைவரும் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். பழைய ஏற்பாட்டில் தான் ஊழியக்காரங்க மாத்திரம் இருப்பாங்க, அவங்க தான் ஊழியம் செய்யணும். வேற யாரும் லேவி கோத்திரம் தவிர வேற யாரும் ஊழியம் செய்ய முடியாது. புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்ட அனைவரும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள், அத்தனை பேருமே ஆசாரிய பெருமக்கள். அதுல முழு நேர ஊழியர், பகுதி நேர அப்படி கிடையாது. எல்லாருமே ஊழியக்காரர்கள், எல்லாரும் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நாளுக்கு நாள் எப்படி நாம் அந்த சுவிசேஷ ஊழியத்தை, ரட்சிப்பை அறிவிக்கிறது? முதலாவது, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் முழு நேரமாக இருக்கிறவங்க நாளுக்கு நாள் அறிவிப்பார்கள். மற்றவர்கள் வாரத்தில் இறுதி நாட்களிலே, விடுமுறை நேரங்களிலே, வாரத்தின் இறுதி நாட்களில் அருகிலுள்ள கிராமங்களுக்கு சென்று நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அது கட்டாயம் எல்லாரும் செய்யணும். ஊழியக்காரர்கள் என்று மட்டுமல்ல, பாஸ்டர் என்று மட்டுமல்ல, திருச்சபை மக்கள் அத்தனை பேருமே ஊழியம் செய்யணும். நிறைய திருச்சபைகளிலே, மும்பை பட்டணத்தில் உள்ள நம்முடைய CNI திருச்சபைகளிலே, மெதடிஸ்ட் திருச்சபைகளிலே, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான CSI திருச்சபையிலே சபையார் மாலை நேரம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சென்று விட்டு மாலையிலே கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற நிறைய மக்களை, சபையாரை எனக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, CSI ஊழியர்கள் தவிர பெந்தேகோஸ்தே திருச்சபைகள், இண்டிவிஜுவல் திருச்சபைகள், அந்த இருக்கிற சபையாரும் மாலை நேரங்களிலே ஊழியம் செய்ய போகிறாங்க. அது நல்லது, மகிழ்ச்சியான காரியம். ஆனால் முழு நேர ஊழியர்களை தவிர மற்ற எல்லாரையுமே ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நாளுக்கு நாள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அது எப்படி அறிவிக்கிறது? நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே கிறிஸ்துவின் பண்புகளை நம்முடைய அன்றாடக வாழ்விலே வெளிப்படுத்துகிற நம்முடைய வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு. இதுதான் மிக மிக முக்கியமானது, எஃபெக்டிவானது. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் கலெக்டர் அலுவலகங்களிலே, தாலுகா அலுவலகங்களில் இருக்கிற ஊழியர்களில், அல்லது அங்கே இருக்கிற கலெக்டர் அல்லது தாசில்தார் கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் அல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அலுவலகத்தில் கிறிஸ்தவ கிளர்க்குகள் இருந்தால் அவர்கிட்ட ஃபைலை கொடு, பத்திரமா இருக்கும், ஏன்னா அவன் நேர்மையானவன், கிறிஸ்தவன், லஞ்சம் வாங்க மாட்டான், கிறிஸ்தவன் பொய் சொல்ல மாட்டான், கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க
அப்படிங்கிற ஒரு நேம் எல்லா அரசு அலுவலகங்களையும் இருந்துச்சு 40 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னைக்கு இல்லை. அது காரணம் என்ன? ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனால் அலுவலகங்களில் லஞ்சமும் வாங்குகிறோம். அதைத்தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. நாள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நம்முடைய வாழ்வு தான் சுவிசேஷம். நம்முடைய வாழ்க்கை பேசணும். நம்ம வேலை பார்க்கிற இடங்களில் அது நம்ம ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். இந்த கண்பானவர்கள், இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் நம்ம வேலை பார்க்கிற இடங்கள்ல எல்லாரும் நம்ம பார்க்குறாங்க, நாம் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம வாழ்க்கை கிறிஸ்தவ பண்புகளோடு வாழும் பொழுது அநேகர் ஆண்டவரால் தொடப்படுவார்கள். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.